Witness first ever underwater Golu at VGP Marine Kingdom, Chennai from 24th September till 9th October. இமயமலை தொடங்கி வங்க கடல் வரை ஒரே நேர்கோட்டில் அமைந்த சிவா ஆலயங்கள். நவீன கருவிகள் கண்டறியும் முன்னரே கட்டப்பட்ட அதிசயம். 2383 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடையே அமைக்கப்பட்ட அபூர்வம். இந்தியா ஆன்மீகத்திற்கு பன்னெடுங்காலமாகவே பெயர் பெற்றது. ஊர்கள் தோறும் ஆலயங்களை கொண்ட நமது நாட்டில் இமயம் தொட்டு வங்கக்கடல் வரை ஒரே நேர்கோட்டில் முன்னோர்கள் சிவ ஆலயங்களை எழுப்பியுள்ள அதிசயமும் நிகழ்ந்துள்ளது. அப்படி என்ன அதிசயம் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். பூமியின் மையத்தை சுற்றி பூமத்திய ரேகையும் அதற்கு மேலும் கீழாக 32 டிகிரியில் கடகரேகை மகர ரேகையும் செல்லும் வகையில் கற்பனை கோட்டை விஞ்ஞானிகள் பல நூறு ஆண்டுகளாக விவாதித்து 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒருமித்த முடிவுக்கு வந்தனர். இதேபோல பூமியின் குறுக்கும் நெடுக்குமாக கற்பனை கோடுகளை வரைந்து இதில் குறுக்கு கோடுகளுக்கு அட்சரேகைகள் என்றும் நெடுக்கு கோடுகளுக்கு தீர்க்க ரேகைகள் என்றும் பெயரிட்டனர். இதில் இந்தியாவின் இமயமலை தொடங்கி தமிழகத்தின் வழியாக செல்லும் 79 டிகிரி தீர்க்க ரேகைக்கு ஒரு சிறப்பு உள்ளது. இந்தியாவில் உள்ள சில சிவாலயங்கள் இந்த 79 டிகிரி தீர்க்க ரேகையிலோ அல்லது அதற்கு நெருக்கமாகவோ அமைக்கப்பட்டுள்ளன. விண்ணிலிருந்து பூமியில் ஒரு கற்பனை நேர்கோட்டை வரைந்தால் இந்த ஆலயங்கள் அந்த கோட்டில் அமைந்திருக்கும் என ஆன்மீகம் சொல்கிறது. இப்படி ஒரு நேர்கோட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஆலயங்கள் என்னென்ன என்றால், இமயத்தில் உள்ள கேதார்நாத், தெலங்கானா மாநிலத்தில் கோதாவரி நதிக்கரையில் உள்ள காலேஸ்வரம், ஆந்திர மாநிலத்தில் உள்ள காளஹஸ்தி, தமிழகத்தில் உள்ள சிதம்பரம், ராமேஸ்வரம் ஆகிய 5 ஆலயங்களும் ஒரே நேர்கோட்டில், அதாவது 79 டிகிரி தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளதாக இன்றைய ஆன்மீகம் சொல்கிறது. உத்தரகண்ட் மாநிலத்தில் மந்தாகினி நதிக்கரையில் அமைந்திருக்கும் கேதார்நாத் சிவாலிக் மலை தொடரில் அமைந்திருக்கிறது. 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றான இந்த கோவில் இந்தியாவில் 79 டிகிரி தீர்க்க ரேகை ஆரம்பிக்கும் இடத்தில் உள்ளது. தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தில் கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் காலேஸ்வரம் முக்தீஸ்வரா கோவிலும் 70 டிகிரி தீர்க்க ரேகையில் அமைந்துள்ள மற்றொரு கோவிலாகும். ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காளஹஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று. இதுவும் 79 டிகிரி தீர்க்க ரேகையில் அமைந்துள்ள பழங்கால சிவாலயம். அடுத்து வருவது காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவில். பிருத்வி லிங்கம் அருளும் இந்த கோவிலும் 79 டிகிரி தீர்க்க ரேகையை ஒட்டியே அமைந்துள்ளதாக ஆன்மீக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானின் கோவில் இந்த வரிசையில் வரும் அடுத்த கோவிலாகும். ஆடவல்லானின் எடுத்தாடிய பாதம் காண பக்தர்கள் நாள்தோறும் நாடும் இந்த சிவாலயமும் 79 டிகிரி தீர்க்க ரேகையை ஒட்டியே உள்ளதாம். நாட்டில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களில் மிகவும் உன்னதமானதாக கருதப்படும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இந்த வரிசையில் கடைசியில் வருகிறது. வங்க கடலோரம் உள்ள இந்த கோவிலும் 70 டிகிரி தீர்க்க ரேகையை ஒட்டியே செல்வதாக ஆன்மீக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இப்போது நாம் பார்த்த ஒவ்வொரு கோவிலும் வேறு வேறு நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டவை. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத பல மனிதர்களால் கட்டப்பட்டவை. ஆனால் இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் கட்டப்பட்டுள்ளதும் இவை அனைத்தும் சிவாலயங்களாகவே இருப்பதும் அந்த சிவனின் சித்தமே என்கிறார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள். மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கோவில் கட்டுமானங்களில் கலந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். Witness first ever underwater Golu at VGP Marine Kingdom, Chennai from 24th September till 9th October.